செரிமான சக்தி இல்லாதவங்க, வயிறு வந்து உப்பிசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த கற்றாழை வந்து அவங்க மருந்தாக செய்து அதை நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதுவும் இப்பயும் அது மாதிரி செய்கிறாங்க. கள்ளி முளையான் அப்படிங்கிற கள்ளி வகை வந்து நல்ல பசியை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதப்பித்த தோஷத்தை, அதாவது வாதப்பித்த தோஷம் அப்படின்னா வாதத்தாலையும் பித்தத்தாலையும் ஏற்படுற நோய்களை வந்து முற்றிலுமாக நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி மேகநாத பூண்டு, கடைசியாக கள்ளி வகைகளில் மேகநாத பூண்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த பூண்டு, அதாவது இந்த கள்ளி வகை வந்து ரத்த பித்தம், ரத்தத்தில் ஏற்படுற பித்தத்தை வந்து முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தாவர வகைகளில் உள்ள ஒவ்வாமை, அதாவது சில வந்து சந்துக்கள், அதாவது ஒவ்வாமைனா அதில் உள்ள ஃபுட் பாய்சனிங், அது எதுவுமே உடம்புல சேர விடாமல் பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட் பாய்சனை வெளியே நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கள்ளி வகைகளை வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்துலையும் சரி, இப்போ சித்த மருத்துவர்களும் சரி, கள்ளி வகைகளை மருந்துகளில் சேர்த்து நமக்கு ஒரு மருந்து பொருளாக தான் கள்ளி வகைகளை நம்ம சாப்பிட்ருக்கோம். அது